அண்மை செய்தி. பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்றும் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த தார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்று அதிமுகவினருக்கு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பதில் கூறியிருக்கிறார். ஏற்கனவே இந்த தார்கள் என தொடர்பாக சட்டப்பேரவை உள்ளிட்ட பல இடங்களில் அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக விஷயங்களை மேற்கோள் காட்டி போராட்டம் நடத்தினார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றும் கூட சட்டமன்றத்தில் திமுகவினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக இன்றைய தினம் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை, அந்த பொள்ளாச்சி கொடுந்துயரில் செய்த அந்த 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்றும் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த தார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்றும் தற்போது தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.